தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கிய இன்றுடன் 21 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோர தாண்டவத்தை இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சை நடுங்க வைக்கும் ஆயிரக்கணக்கானோர் வாழ்க்கையை சுனாமி பறித்து உள்ளன. துயர நாளில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு உறவினர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆழிப்பேரலை 21வது நினைவு தினத்தை இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நாட்டுப்படகு மீனவர்கள் படகுகளை கரையில் நிறுத்தி வைத்து உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி உலகத்தையே உழுக்கிற ஒரு விவகாரம் ஒன்று நடைபெற்றது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கிற சுமத்ரா தீவுகளில் ஏற்பட்ட சுனாமி காரணமா இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கடுமையா இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கானோர் உயிரிழந்த ஒரு சூழ்நிலையில பிலிப்பைன்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மணிலா, இந்தோனேஷியா, அதே மாதிரி இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானாங்க. ஆங்காங்கே அந்த இறந்த மனிதர்களை அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலையில மொத்தமாக அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பெரும் துயரமும் நடைபெற்றது. இந்நிலையில இந்த ஆண்டு, அதாவது இன்னைக்கு டிசம்பர் 26 அப்படிங்கிறதுனால இந்த சுனாமியால இறந்து அந்த பெருங்கடல் ஏற்பட்ட ஆழிப்பேரலையால இறந்தவங்களுக்கு கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பேரலையில சிக்கி தமிழகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர், கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள அந்த கடற்கரையோர கிராமங்களை சார்ந்த அந்த மீனவ கடற்கரையோர கிராமங்களை சார்ந்த மக்கள் ஏராளம் ஆயிரக்கணக்கானோர் பேர் உயிரிழந்தாங்க. பலத்த பொருட்சேதமும் ஏற்பட்டு மக்கள் தங்கள் உடைமைகள் மற்றும் உயிர்கள், உறவுகளை இழந்த ஒரு சூழ்நிலையில இதை நினைவு கூறும் விதமா ஆண்டுதோறும் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இதன்படி சுனாமியால தாக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமங்கள்ல 31 மீனவ கிராமங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் திட்டு, சின்னூர், பில்லுமேடு உள்ளிட்ட கடற்கரை தீவுகள் முற்றிலும் அழிந்து போச்சு. கடற்கரை அந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 610 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் நடந்து 21 ஆண்டுகள் கடந்தும் அந்த சோகம் இன்னும் மீனவர்கள் மனதில் அலையாக அடித்து கொண்டிருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். சுனாமி நினைவு தினமான இன்று சோனாக்குப்பம் மீனவ கிராமத்தை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அந்த அமைதி ஊர்வலமாக சென்று கடல்ல பால் ஊற்றி பூ தூவி உயிரிழந்தவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்கள் யாரும் இந்த கடலுக்கு மீன் பிடிக்க போகல. அதாவது அந்த சுனாமி அப்படிங்கிறது பலரையோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைகளை இழந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகள்னு சொல்லி அதனோட வடு இன்னும் ஒரு ஆறாத ஒரு சூழ்நிலையில அந்த சுனாமியோட, அந்த சுனாமி தாக்கி தற்போது வரை 21 ஆண்டுகள் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.